இல்ல திடீர்னு வந்து கண்டுபிடினா எப்படிம்மா? ஏய், நீ யாரு என்னன்னு சொல்லாம அவங்கள பார்த்து கண்டுபிடிங்கன்னு சொல்ற? எங்க அத்தைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வெத்தலையில மை போட்டு பாக்குற மாதிரி தெரியுதா? நீங்க சிவகாமி? ஏய், என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் மட்டும் இல்ல, உங்க அப்பா ராஜவேல் பேர் கூட எனக்கு தெரியும். அத்தை, யாரு தேவ? நம்ம ஜாதகத்தையே இவ புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கா. நானும் உன் கூட இங்கதானே நின்னுட்டு இருக்கேன். ஆமா, உங்க சன் சந்திரசேகர் இல்லையா? முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா. அம்மு, நீ எங்க இருக்க அம்மு? யார் உன்னை கடத்தி வச்சிருக்கா? நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா, அந்த ரவுடிங் ஏதாவது போன் பண்ணாங்களா? இல்ல சந்திரா, இங்கே வேற ஒரு பிரச்சனை. வேற பிரச்சனையா? அம்மா, என்னம்மா, என்ன பிரச்சனை? நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேம்மா. சரிப்பா. சரி, வச்சிரம்மா. அன்பரசி, பின்னால யாரு வராங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், நீ பேசாம வா. எங்கேயோ இவ கூட சுத்ததான் நீ கிளம்பிட்டன. ஆமா, ஒரு விஷயம் விஸ்வாக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இனிமே இந்த கிரேட் நடிகையை பத்தியும் அவன் நடிப்பை பத்தியும் புரிஞ்சு அவளை விட்டு விலகி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அம்மா ப்ளீஸ்மா, அன்பரசியை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவளை இப்படி திட்டி காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அன்னைக்கு மண்டபத்துல எல்லாரும் இருந்ததால உங்க மரியாதை கெட்டுரும் தான் நான் அமைதியா இருந்தேன். இல்லனா ஏன் முன்னாடியே அவ கழுத்துல தாலி கட்டிருப்பியா நீ? சொல்லு விஸ்வா, தாலி கட்டிருப்பியான்னு கேட்டேன். ஆமாமா. இப்ப கூட அன்பரசி ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் இங்கேயே இப்பவே அன்பரசி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அப்படின்னா நீதான் எங்க குட்டி பாபா? இல்ல, ஏமா இப்படி பேசுற? அந்த போட்டோ கொடுமா. இந்த போட்டோவை வாங்கி என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா பேசுமா. நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. இத்தனை வருஷமா நீங்க தான் என் அப்பா,
இவங்க தான் என் பாட்டின்னு ஒரு நாள் கூட என் அம்மா என்கிட்ட சொன்னதில்ல. இப்ப கூட எங்க அம்மா சொல்லி எனக்கு தெரியாது. என்ன அப்புறம் எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? நானும் அம்மாவும் பெங்களூர்ல தான் இருந்தோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மாவை காணோம். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். அப்பதான் வீட்ல யதார்த்தமா இந்த போட்டோவையும் உங்க அட்ரஸையும் பார்த்தேன். ஒருவேளை அம்மா உங்களை தான் பார்க்க வந்திருப்பாங்களோன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி உங்க கூட உறவு கொண்டாட ஒண்ணு நான் வரல. சரி, எங்க அம்மா இங்க வந்தாங்களா? ஏய், அவரு உன் அப்பா, இவங்க உன் பாட்டி. என்னமோ எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் எங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சிவகாமி, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? என்னையே சொல்லுங்க. அம்மா, உன் பேர் என்னம்மா? சைத்ரா. சைத்ராவா? சைத்ரா, நல்ல பேரு. இத பாரு சைத்ரா, நானும் சந்திராவும் உன்னையும் உங்க அம்மாவையும் தான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தோம். கஸ்தூரி ஏன் எங்களை விட்டுட்டு விலகி போனான்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. எங்க அம்மா இங்க வந்தாங்களா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளம்பணும். கிளம்பணுமா? மா, என்னம்மா இப்படி பேசுற? ஆமாம்மா, நீங்க சொல்றதுதான் கரெக்டா. அத்தை, அவளை என் ரூம்ல தங்க வச்சிருக்கேன். என்ன பாக்குறீங்க? அவளை நான் அன்பரசி ரூம்ல தங்க வைக்கலான்னு கூட்டிட்டு போனேன். அப்போ என் கூட வந்துட்டு இருந்தவ திடீர்னு என் ரூம பாத்துட்டு நின்னுட்டா. இந்த ரூம்ல யாரு இருக்காங்க? அது நானும் என் பொண்ணும் தங்கிட்டு இருக்கிற ரூம். நீ இந்த ரூம்ல தங்கிக்க. ஏன் இத்தனை நாளா இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு தானே இருந்தீங்க? இப்போ நான் எந்த ரூம்ல வேணாலும் தங்குவேன். நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க. நீங்க போய் எந்த ரூம்ல வேணாலும் தங்கிக்கோங்க. அப்புறம் உங்க திங்ஸ் எல்லாம் உடனே எடுத்துட்டு அந்த ரூம்க்கு ஷிஃப்ட் ஆயிருங்க. எல்லாம் என் நேரம். அவ எல்லாரையுமே எடுத்தறிஞ்சு பேசுறா. அதனாலதான் நானும் அனன்யாவும் இருந்த ரூம விட்டு கொடுத்துட்டேன். ஏய், இப்ப என்ன சொத்தைய விட்டு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? உன் ரூம்ல அவளை தங்க வச்சிருக்க, அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல அனன்யா வந்துருவா. நான் வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாளா? அவ ரூம் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்றது? அத உங்ககிட்ட சொல்ல வந்தா என்கிட்டயே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவ வந்தா நான் பேசிக்கிறேன். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேச வந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் என்னையே ஏதாவது சொல்லிக்கிட்டு. அம்மா, எல்லா பிரச்சனையும் தீரணும்னா முதல்ல அம்முவை கண்டுபிடிக்கணுமா? சந்திரா, அவன் தான் கூப்பிடுறான். சந்திரா, அம்மா கொடுங்க, நான் பேசுறேன்.
ஹலோ, என்ன சந்திரசேகர், ஜானகி இல்லையா? இல்ல, நான் தான் பேசுறேன். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அம்மா, இந்தாங்கம்மா. அம்மா, நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேம்மா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா. என்ன சந்திரா இது? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம கஸ்தூரிய எப்படி காப்பாத்துறதுன்னு நினைச்சு அழறதா, இல்ல அவளை காப்பாத்துறதுக்காக அன்பரசி வாழ்க்கைய பலிகடை ஆக்கிட்டோன்னு நினைச்சு அழறதான்னு தெரியலப்பா. அம்மா, அன்பரசியை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமா அவளுக்கு ஸ்பான்சர்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேம்மா. ம், பணம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதனாலும் அவ அதுக்கு கஷ்டப்படக்கூடாதுல்லம்மா. ஆ, ஆமா. இப்ப அவ எங்க இருக்கா? அம்மா, மஞ்சுவோட ஹாஸ்டல்ல தான் இருக்கா. ஓஹோ. அம்முவை காப்பாத்தினதும் நானே பத்மா மேடம் கிட்ட பேசி திரும்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. அது என்னோட பொறுப்புமா. கடவுளே, இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்மள யார் காப்பாத்த போறாங்கன்னு தெரியல சந்திரா. ஏய், யார்டி நீ? ஏன் பெட்ல வந்து உட்கார்ந்திருக்க? எழுந்துரு ஃபர்ஸ்ட். நீ யாரு? முதல்ல அத சொல்லு. என்னது? நான் யாரா? ஏன் வீட்டுக்கே வந்துட்டு ஏன் ரூம்ல உட்காந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா நீ? அப்படி நான் கேக்குறேனா அப்பவே நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? உன்னை விட எனக்கு இந்த வீட்ல அதிகமா ரைட்ஸ் இருக்கு. என்னது ரைட்ஸா? என்னடி உளறிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ யாரு? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம ஏன் பெட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மரியாதையா எழுந்து வெளியில போயிடு. நானே வேற விஷயத்துல செம்ம காண்டுல இருக்கேன். அதை விட நான் சம காண்ட்ல இருக்கேன் உன்னை நினைச்சு. என்னடி ஏன் ரூம்குள்ள வந்தது இல்லாம என்ன வேற எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஒண்ணு கைய விடு, விடுன்னு சொல்றல்ல. விடுடி. அனன்யா, மா, என்னடி பண்ணிட்டு இருக்க? மா, சைத்ரா, இவளுக்கு நீ யாருன்னு தெரியாது. அதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. கைய விடு. இவ என் பொண்ணு. மா, என்ன லூசாமா நீ? இவகிட்ட போய் விட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஆமா, யார் இவ? ஏன் ரூமுக்குள்ள வந்து என்னைய மிரட்டிட்டு இருக்கா? அனன்யா, இது சைத்ரா. சைத்ராவோ மைத்ராவோ அதை எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் பெட்ல உட்காந்துட்டு என்னைய இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா? அத கேட்காம அவளுக்கு என்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க? அனன்யா, சொல்றது கேளு. இவ வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவோட முதல் பொண்ணு. என்னது முதல் பொண்ணா? சாரி. ஏய், நீ வா சொல்றேன். அதான் கூப்பிடுறாங்கல்ல, போ. நல்ல டீட்டெயிலா சொல்லுவாங்க. என்னமா நடந்துகிட்டு இருக்கீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோயேன். வா. நான் தான் சொன்னேன்ல, உன் நிழல் மாறி உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன்னு. ஏன் சார் பத்மா மேடம் திரும்பவும் என்ன பார்த்து திட்டுறதுக்கா? நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். அன்பரசி இன்னொரு தடவை திட்டினா நான் இனிமே வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சார், நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ இப்போ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்பா யாருன்னே தெரியல. பாக்குறவங்களுக்குலாம் என் பொறப்பே கேவலமா தெரியுது. இதுல உங்களுக்கும் பத்மா மேடம்க்கும் என்னால சண்டை வருது. அம்மாவையும் பையனும் பிரிச்ச பாவம் எனக்கு தேவையா சார்? சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். கேட்டுதானே ஆகணும். நிச்சயம் ஆயிடுச்சு. அப்போ பாதி பொண்டாட்டி தானே? என்னது நிச்சயம் ஆயிருச்சா? ஆமா,
அப்புறம் ஆகலையா? இங்க பாரு, நீ என் கையில மோதிரம் போட்டிருக்க, நான் உன் கையில மோதிரம் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான் என்கேஜ்மெண்ட். இங்க பாரு, இனிமே நாம எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாமா, பண்ணிக்கலாம். பத்மா மேடம் என்ன தீய வச்சு கொளுத்திடுவாங்க. அப்படி கொளுத்திட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? நானும் உன்னை கட்டி பிடிச்சு அந்த தீயிலே வெந்து உன் கூடவே செத்துருவேன். சார், இப்ப என்ன, இந்த மோதிரம் இருக்கிறதால தானே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் ஏன் இவ்வளவு கஷ்டம்? அதான் அது வரலையே. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அது மேடமும் சாரும் வெளியே சொல்ல முடியாத ஏதோ பிரச்சனையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப விஸ்வா வீட்டுக்கு வரணும். மணி இப்ப 7. இன்னும் 1 ஹவர்ல அவன் வீட்டுக்கு வரலன்னா அவனோட அம்மாவை அவன் புணமாதான் பாப்பான்னு அவனுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. பத்மா, சொல்றது கேளு பத்மா. பத்மா, பத்மா, கதவை தர. சொல்றது கொஞ்சம் கேளு. கதவை தர பத்மா. பத்மா, கதவை தர. சொன்னா கேளு பத்மா. ப்ளீஸ் பத்மா, கதவை தர. சொன்னா கேளு. மாமா, என்னாச்சு மாமா? பத்மா ஏன் அப்படி பண்றான்னு தெரியலமா. விஸ்வாவும் அன்பரசியும் எங்கேயோ பேசிட்டு இருந்திருக்காங்க. பத்மா அந்த வழியா வந்திருக்கா. விஸ்வாவை பத்மா பார்த்துட்டு அவனை திட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காமா. இங்க வீடு வரைக்கும் வந்த விஸ்வா அன்பரசியை திரும்ப பார்த்துட்டு வரேன்னு பத்மா சொல்ல கேட்காம போயிட்டான். அதனாலதான் பத்மா இவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கா. நம்ம விஸ்வா இன்னும் 1 ஹவர்ல வீட்டுக்கு வரலனா என்ன பொணமாதான் பாப்பான்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாமா. எவ்வளவு கூப்பிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாமா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, பத்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காமா. முதல்ல அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம். This number is currently switched off. Please try again later. அவன் அதுக்கு மேல இருக்காமா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அன்பரசி நில்லு. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க. மேடம் போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப கால் பண்ண போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நான் வேணா போன் பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணுங்க சார். ஐயோ, என் போன்லயும் சார்ஜ் இல்ல, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இரு, நான் கார்ல சார்ஜ் போடுறேன். உன் போனையும் கொடு.
ஆண்டி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன? ஆண்டி விஸ்வா மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அன்பரசி தான். அவதான் விஸ்வாவை அவளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கா ஆண்டி. அதான் எனக்கே தெரியுமே, வேற என்ன? அதான் ஆண்டி அன்பரசி விஸ்வா கனெக்ஷனை கட் பண்ணி விஸ்வாவை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க ஒரு வேலை பண்ணியே ஆகணும் ஆண்டி. இப்ப நீ என்ன சொல்ல வர? விஸ்வாவை நீங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதான் அவர் உங்க கண்ட்ரோலுக்கு வருவாரு. இல்லனா அவரு கண்டிப்பா அந்த அன்பரசி பின்னாடி தான் போவாரு. இப்ப கூட பாத்தீங்கல்ல, அன்பரசியை பார்த்ததும் நீங்க திட்டுங்க. ஆனா விஸ்வா கிட்ட எப்பவும் போல பாசமா இருங்க. அதை விட்டுட்டு நீங்க அவர்கிட்டயும் கோவப்பட்டீங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். விஸ்வாவை அன்பரசி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. சரி பை. பத்மா, அவன் இன்னும் வரலையா? பத்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் சொன்னதை சொல்லியும் அவன் வீட்டுக்கு வரலையா? பத்மா, அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க இருக்கான்னு வேற தெரியல. என்ன பண்றது சொல்லு? அவன் அவ கூட தானே இருப்பான். அவளுக்கு போன் பண்ணி இவன் எங்க இருக்கான்னு கேட்டு எனக்கு உடனே சொல்லுங்க. அத்தை, அன்பரசிக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன். அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவளை கொன்னா கூட யாத்திரம் தேராதுங்க. நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கான். அவளை சும்மா பத்மா, நான் சொல்றது எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். நான் தாங்க முடியாத கோபத்துல இருக்கேன். இப்ப அந்த கஸ்தூரிய பத்தி மட்டும் ஏதாவது நியூஸ் வந்தா கிழவி குஷி ஆயிடும். சரிங்க அத்தை, உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க. நான் இங்க வச்சுட்டு போறேன். ஆமா, சைத்திரா சாப்பிட்டாளா? அவ அப்பவே சாப்பிட்டா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் எங்க போனாரு? அவர் ஆளையே காணோம். என்ன திடீர் அக்கறை? ஹே கிழவி, இந்த பிளானே என்னோடதுதான். இது நிச்சயதார்த்தத்தை நிறுத்த தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இதையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கேன். அவர் பணத்துக்காக தான் போயிருக்காருன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்லத்த, அவரை காணுமே, அதான் கேட்டேன். அவரும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அதான் அவர் சாப்பிடணுமேங்கிறதுக்காக கேட்டேன். வந்துடுவான், நீ போய் படு. சார் சொல்லுங்க சார். அன்பரசி, இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனா இத உங்ககிட்ட சொல்லாமல இருக்க முடியாது. சார், என்னோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அது அது வந்து நீ. சார் சொல்லுங்க சார், ஜவ்வ மாதிரி இழுக்காம சீக்கிரமா சொல்லுங்க. நீ காலேஜ்ல நடந்த லாஸ்ட் எக்ஸாம்ல டாப்பரா வந்திருக்க அன்பரசி. சார் நானா சார்? இதுக்குதான் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்களா? இல்ல ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க?
இத உடனே மேடம் கிட்டயும் சார் கிட்டயும் சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க தான் உன்னை பார்க்கவே மாட்டேன்றாங்களே, போன்லயாவது சொல்லலானா அதையும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா அன்பரசி, நீ இன்னைக்கு கண்டிப்பா பாட்டிய பாக்குற. அது எப்படி சார் முடியும்? காலேஜ்ல யாரு டாப்பரா வந்தாலும் அவங்கள நேர்ல வந்து ஜானகி பாட்டி பாராட்டுவாங்க. இப்ப யாரு காலேஜ் டாப்பர்? நீ தானே. அப்ப உன்னையும் நேர்ல வந்து பாராட்டி தானே ஆகணும். நீ காலேஜுக்கு கிளம்பி வா. அதோட இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு டோர்னமெண்ட்டுக்கு. ஆமா சார், ஆனா அதை விட மேடமும் சார் இப்ப ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அது முதல்ல கண்டுபிடிச்சு அவங்கள அதுல இருந்து காப்பாத்தணும் சார். நீ தான் சொல்ற, ஆனா எனக்கு என்னவோ அப்படி தோணல. இல்ல சார், என் உள் மனசு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு சார். அவங்கள ஒரு தடவை பார்த்து பேசிட்டா எனக்கும் தெளிவு கிடைச்சிடும் சார். அம்மா, சைத்ரா, நைட்டு நல்லா தூங்குனியம்மா? பிடிச்ச இடத்துல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். மொத்த கேஷையும் நைட்டோட நைட்டா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு போல. ஏய், இப்ப என்ன கேட்டுட்டாருன்னு நீ இந்த மாதிரி பேசுற? ஹலோ, உங்க வேலை என்னமோ அத மட்டும் நீங்க பாருங்க. ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. அனன்யா, ஏன்பா அவன் ஏதோ உங்ககிட்ட விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கா. அத அம்மா கிட்ட வாய் மூடிட்டு இருக்க சொல்லி நக்கலா பண்றா. நீங்களும் பாத்துட்டு சைலண்டா இருக்கீங்களேப்பா. அவ பேசினா பேசிட்டு போறா, நீ அமைதியா இருமா. இருடி, உன்னை இங்க இருந்து துரத்துறேன். அனன்யா, என்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு? அதான் சொல்றாருல்ல, பேசாம போ. ஆமா, நேத்து நைட்டு வீட்டுக்கு கூட வராத அளவுக்கு எங்க போயிருந்தீங்க? அவசியம் சொல்லியே ஆகணுமா? போங்க போங்க, நீங்க சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? கேஷ் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. சரி, அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். முருகா, ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிரச்சனை வரும்போது நீதான் என் கூடவே இருந்து காப்பாத்துவ. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? இப்போ சாரும் மேடமும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் என்ன அவங்க பொண்ணா நடிக்க சொன்னாங்க. எனக்கும் விஸ்வாசருக்கும் நிச்சயதார்த்தத்தை அவங்க பொண்ணுக்கு செய்யற மாதிரி நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவங்க பேத்தி இல்ல, அவங்கள நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுது. யாருக்கும் கெடுதல் நினைக்காத சாரும் மேடமும் எதுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்தணும்? கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில தான் அப்படி சொல்லிருக்கணும். ஆனா அது என்ன பிரச்சனை, யாரு கொடுக்கறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. முருகா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நீதான் அவங்கள காப்பாத்தணும்.
நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்க. அனன்யா சொல்லு, அவையே சாக போறா. மா, நீ சொன்னதுல சின்னதா ஒரு கரெக்ஷன்மா. அவ சாக போறது இல்ல, நான் அவளை சாகடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னது? சாவடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கியா? என்னடி வளர? அப்புறம் உண்மையான பொண்ணுன்னு ஒருத்தி வருவாளாம், அதுவும் என்கிட்டயும் உன்கிட்டயும் திமிரா வேற பேசுவாளாம். இதெல்லாம் சகிச்சுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அந்த அன்பரசி என் ரூம்குள்ள தங்கனதையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல இவ வேறயா? அதான் வச்சா அவளுக்கு ஒரு ஆப்பு. என்னடி பண்ண? சொல்லி தொலை. மா, அவ உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசினா, என்கிட்ட எவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டா, அதெல்லாம் என்ன மறந்துட்டியா நீ? இப்ப எதுக்கு அவ சாகறதுக்கு நீ இவ்வளவு துடிச்சிட்டு இருக்க? அனன்யா, அவ உங்க அப்பாவுக்கு பிறந்தவளே இல்லடி. என்னது? அப்பாக்கு பிறந்தவ இல்லையா? ஓ, அப்போ இப்பவும் அப்பா கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரா இவள? அவளை கொண்டு வந்து நடிக்க வச்சிட்டு இருக்கிறது உங்க அப்பா இல்ல, நான் தான். என்னது? நீயா? மா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி ஏதாவது புடிச்சிருச்சா? நமக்கு எதிரா ஒருத்திய நீயே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, இது வரைக்கும் எனக்கு பைத்தியம் பிடிக்கல, ஆனா உன்னால சீக்கிரம் பிடிக்க போகுதுடி. மா, ஏதாவது புதுசா பிளான் பண்றனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியாமா? நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி உங்க அப்பாவுக்கும் பாட்டிக்கும் சந்தேகத்தை வர வச்சிருவங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லல. போதுமா? ஏன் தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்றியோ? நான் வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தா நீ நடுவுல புகுந்து ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இப்ப அவளை என்ன பண்ணி தொலைச்சு அதை சொல்லி தொலை. அந்த ரூம்ல ஃபேன் ஸ்விட்ச்ல கரண்ட் வர மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ கை வச்சா கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துருவாமா. சுவாமி, சாருக்கும் மேடத்துக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சீக்கிரமா மீண்டு வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். உன்னையே நம்பி இருக்கிற என்னை கைவிட்றாத. சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அந்த பக்கம் போக முடியுமா? இல்ல சார், டூ வீலர்னா ஓரமா போயிடலாம், கார்லாம் அந்த பக்கம் போக முடியாது சார். அப்படி போகணும்னா அந்த 80 ஃபீட் ரோட சுத்தி தான் சார் போகணும். தேங்க்யூ சார். ஓகே சார். எல்லாம் என் நேரம். ஆட்டோ, ஆட்டோ. எங்கம்மா போனோம்? அண்ணா, கொளத்தூர் போகணும். ஏறுமா. சீக்கிரம் போடி. போறேம்மா, நீ டென்ஷன் ஆகாத. தெரியலையே, போன வேற எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. 2 நாள்ல மழை பெஞ்சு ஊரே குளு குளுன்னு தான் இருக்கு. ஃபேனை போட வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன அனன்யா இப்படி படுத்துற இந்த நேரத்துல? கொஞ்சம் வேகமா போ. மா, இதுக்கு மேல நான் ஸ்பீடா போனேன்னு வச்சுக்கோயேன், கார் எடுத்துட்டு போய் எங்கேயாவது மோத வேண்டியதான். அப்புறம் நீயும் நானும் பரலோகம் போய் சேர வேண்டியதான் அவளுக்கு முன்னாடி. பரவாயில்லையா? எது செஞ்சாலும் சொதப்பலாவே செஞ்சு வை. மா, சும்மா சும்மா என்னைய திட்டிட்டு இருக்காது, புரியுதா? பண்ற பிளான ஒண்ணு என்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு என்ன திட்டிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஆமா,
எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அப்படியே நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்ப பாரு. நல்லா தண்ணி அடிச்சிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்து உளறி கொட்டுவ. அப்புறம் உங்க அப்பா எப்படா நீ ஏதாவது பண்ணுவ, எப்படா உன்னை கேள்வி கேட்கலான்னு உன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பாரு. வண்டிய ஓடுறி, என் வாய கிளறாத. வண்டிய ஓடுறி, என் வாய கிளறாத. ஐயோ தொலைஞ்ச. ஏய் பாத்துடி. என்னம்மா கார் ஓட்டிட்டு வர்ற? கண்ணன பின்னாடியா வச்சிருக்க? முன்னாடி ஆள் வர்றது தெரியல? ரோட்ல வர்ற ஆளுங்க மேல ஏத்திட்டு போற போடுங்க. ஓட்ட தெரியாம கார் எடுத்துட்டு வந்துறீங்க. சாவுக்குறாங்க. கொஞ்சம் விட்டுறதா கொன்றுப்பியே. நீலாம் நல்லா இருப்பியா? மா எல்லாம் உன்னாலதான் வந்தது. வேகமா போன்னு உயிர் எடுத்தல்ல. பாரு, போற வர கண்டவன் கிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். யோ, இப்ப என்ன செத்தா போயிட்ட? நடந்து வர நீதான் ரோட்ட பார்த்து வரணும். கண்ணை மூடிக்கிட்டு வந்தா அடிபட்டு சாக வேண்டியதுதான். போய முதல்ல சும்மா. ஏய் நீ கார் எடுடி. தேவையில்லாம பேசிக்கிட்டு. இங்கதானே வர சொன்னா? ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல தான் வந்து நிக்கிறேன். அந்த இடத்த நாங்க மாத்திட்டோம். இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. டேய், என்ன விளையாடுறியா? நீ சொன்ன மாதிரி நான் பணத்தோட வந்து நிக்கிறேன். நீ அங்க வா இங்க வான்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் ஹலோ ஹலோ, என்ன குரல ஒஸ்தி பேசுற? அங்க போலீஸ் நிக்கிறாரு பாரு, அதான் இடத்த மாத்திட்டோம். பேசுறா பெருசா. கடவுளே, அந்த ரேஷ்மா ஃபேனை போட்டிருக்க கூடாது. ஓஹோ, அப்போ உங்க பொண்ணுதான் இந்த வேலையை பார்த்ததா? அதுக்குதான் அப்பவே சொன்னேன், பிளான் அவங்க கிட்டே சொல்லிடுங்கன்னு. நீங்க தான் கேக்கல. இப்ப பாருங்க என்ன சாகடிக்க பாத்திருக்காங்க. ஏதோ என் நல்ல நேரம், நான் தப்பிச்சிட்டேன். ஏய் சும்மா புலம்பாத. அதான் தப்பிச்சிட்டல, விடு. மா இப்பவாச்சும் சொல்லுமா, எதுக்கு இவளை இங்க நடிக்க கூப்பிட்டு வந்திருக்க? உன் பிளான் தான் என்னமா? நல்ல வேலை, நாம நினைச்சதெல்லாம் சொதப்பாம நல்லபடியா நடந்துருச்சு. கரெக்டா கூப்பிடுறா. அம்மா சிவகாமி, சொல்லுமா. நீ சரியான நேரத்துல கூப்பிட்டு இருக்கம்மா. அப்போ அங்க எல்லாம் சிவகாமி, நீ சொன்ன மாதிரியே உன் புருஷன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியாச்சு. இப்ப சந்தோஷமா?
சூப்பர்ப்பா. இது இவ்ளோ ஈஸியா முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரிப்பா, நான் நேர்ல வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். சரிப்பா, பை. அனன்யா, இந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, புரியுதா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். மா, கொஞ்சம் நில்லு. நீ இப்ப எங்க போற, என்ன பண்ண போறேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போ. என்னோட மாஸ்டர் பிளான நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது மாஸ்டர் பிளானா? என்னமா அது? உங்க அப்பாவோட ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்தி எழுதி வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். எப்படிமா? என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு திடீர்னு? இவனை இப்படியே விடக்கூடாது. சாரு கிட்ட இருந்துதான் பணம் வாங்கிட்டு போறான். இவனை புடிச்சானா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவன் என்ன கழுத மாதிரி வண்டியை உழைச்சிட்டு இருக்கா? பணத்தை வாங்கணும்னா வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே. இன்னும் அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா? யாரு இவ? நம்மளை பார்த்த மாதிரி ஓடி வரா. யாருடா இவன்? இவன் எதுக்கு இப்ப ஓடி வந்துட்டு இருக்கா? யாரா இருக்கும்? இவனை துரத்திட்டு போறாள, ஒன்னும் புரியலையே. அண்ணா சொல்லுங்கண்ணே, வேலை முடிஞ்சிருச்சா? ஏய், எங்கடா முடிஞ்சிச்சு? அதுக்குள்ள எவ்வளோ தெரியல. அவன் பணத்தை வாங்கிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பும் போது அவனை பிடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காடா. டேய், அவன் எங்கிட்ட வராம நேரம் அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். அவளை 2 தட்டு தட்டி பணத்தை எடுத்துட்டு வராம அவளுக்கு பயந்துட்டு பணத்தை எடுத்துட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். அவன் எதுக்கு பிரச்சனைன்னு தப்பிச்சு போனாலும் போயிருப்பானே. அவனை பிடிக்க ட்ரை பண்ணா அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தோட வந்துருவானே. பையன் அந்த மாதிரி ஷார்ப் மைண்ட். அது சரிண்ணே, அவனை துரத்துல அந்த பொண்ணு யாரு? அவன் யாருன்னு சரியா தெரியலன்னு தாண்டா இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ போன வை. நாம நினைச்ச மாதிரி பேக் ஃபுல்லா பணம் தான் இருக்கு. இவன் யாரு? எதுக்கு சாரு மிரட்டி இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போறான்?
அம்மா எங்க போனாங்க? சொல்லு சந்திரா. எங்கம்மா இருக்கீங்க? மனசு ஏதோ படபடன்னு இருந்துச்சு, அதான்ப்பா கோயிலுக்கு வந்தேன். சரி, பணத்தை கொடுத்துட்டல்லப்பா? மா கொடுத்துட்டு இப்பதாம்மா வீட்டுக்கு வந்தேன். அதனாலதான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஒண்ணும் நடக்காது. அப்போ கஸ்தூரியை விட்டுருவாங்கல்ல? ஆமாம்மா, நானும் அந்த நம்பிக்கையில தான்மா இருக்கேன். சரிம்மா, நீங்க சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்கம்மா. மற்றதெல்லாம் நேர்ல பேசிக்கலாமா? சரிப்பா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிளான் போட்டதெல்லாம் ஒரே செகண்ட்ல நாசமா போயிடுச்சு. இந்த பேக் எப்படி இவர் கையில வந்துச்சு? நாம கையில பேக்கோட இருக்கிறத பார்த்து ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம். வச்சுட்டு போகணும். நாம இவ்ளோ தெளிவா போட்ட பிளான எவ்வளவு ஒருத்தி அசால்ட்டா உள்ள பூந்து கெடுத்துட்டாளே. அது மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. என்னம்மா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டியா நீ? ஐயோ, இவ வேற வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி என் வேதனை தெரியாம இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கா. என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்க? சரி, ஓகே. அந்த 5 கோடிக்கு பின்னாடி ஏதோ மாஸ்டர் பிளான் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு இப்பவாச்சும் என்கிட்ட சொல்லமா? இத பாரு அனன்யா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்டு இன்னும் என்ன அதிகமா டென்ஷன் பண்ணாம கொஞ்சம் அமைதியா போறியா? மா, ஏன் என்னாச்சு இப்போ? அப்பா உனக்கு பணம் கொடுக்கலையா? ஐயோ, நீ குடுக்கற ரியாக்ஷனை பார்த்தா பிளான் சொதப்பி பல்பு வாங்கிட்டு நிக்கிற போல இருக்கே. இத பாரு, பேசாம இரு. என் கோவத்தை அதிகப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்போ கன்ஃபார்மா பல்பு வாங்கிட்டு தான் நின்னுட்டு இருக்க. 5 கோடியை கொடுக்காம அப்பா பட்டையா நாமத்தை போட்டுட்டார் போல இருக்கே உனக்கு. அதுக்குதான் என் ரிசல்ட் என்னன்னு தெரியாம சும்மா அளந்து விடக்கூடாதுன்னு சொல்றதுமா. ஏய், அப்படி போட்டேன்னு வச்சுக்க. என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் ஏமாந்து போனா உனக்கு சந்தோஷமா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. நானே எவ்வளவு ஒருத்தி நடுவுல போந்து பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாலேன்னு கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். இதுல நீ என்னடானா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்க? என்னமா சொல்ற? யாரோ ஒருத்தி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாளா? ஆமாடி, ஆனா அவ யாருன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது.